ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி மந்திரம் பிரகதாரண்ய உபனிஷத். பகவத்கீதை தியான ஸ்லோகம். ஓம் பிரபன்னபாரிஜாதாய ஸ்தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சசுதீர் போக்தா தூக்தம் கீதாமிருதம் மஹத். வசுதேவசுதம் தேவம் தம் ச சானூரமர்த்தனம் ஜேவ்தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். பகவத்கீதை 6வது அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகம் அல்லது தியான யோகம். அதில் நம்ம 30வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். 30வது ஸ்லோகத்தினுடைய விளக்கம் கொஞ்சம் இன்னும் பாக்கி இருக்கு. ஸோ அந்த ஸ்லோகத்தை முதல் ஜஸ்ட் ஒரு தடவை சொல்கிறேன். யோ மாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் ச மை பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சஜமே ந பிரணஷ்யதி. யார் என்னை எல்லா ஜீவராசிகளும் பார்க்கிறார்களோ, யார் என்னில் எல்லாரையும் பார்க்கிறார்களோ அப்படிப்பட்ட ஞானிகள் தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி. அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு நான் மறைபொருளாக இல்லை, அவர்களும் என்னிடத்தில் இருந்து மறைவதில்லை. மீன்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா ஐக்கியம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் லாஸ்ட்டு வகுப்பில் திருப்பானாழ்வாரை பற்றி சொன்னேன். அப்புறம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் பார்த்தீங்கன்னா 1000 நாமங்களை கொண்டது. அதாவது 1000ன்னு சொல்ல ஒரு கணக்கு தான். ஏன்னா பகவானாக இந்த உலகமே பகவானோட வெளிப்பாடு அப்படிங்கும்போது 1000 பத்துமா? 1000 பத்தாது. அதனால எத்தனையோ கோடான கோடி ஜீவன்கள் இருக்கிறதுனால அந்த கோடான கோடிகள் பேரை தான் கொடுக்கணும். ஸோ 1000 திருநாமல் கொண்ட விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் முதல் வார்த்தை என்ன வருதுன்னா, மிக அழகான வார்த்தையை தொடங்குகிறது. பகவானுடைய முதல் பேரு விஸ்வம், அதற்கு பிறகு விஷ்ணு. விஸ்வம் என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். விஸ்வம் நாம் பிறந்த, நாம் பார்த்த, நாம் வளர்ந்த, நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம் விஸ்வம். கடைசியில் என்ன ஆகுது? நம்முடைய உடல் இந்த உலகத்திலேயே கரைந்து போகிறது. மீன்ஸ் இந்த உலகத்துடன் இந்த உடல் ஒன்றாகி ஐக்கியமாகி விடுகிறது. ஆகவே இந்த உலகம் ஒரு ஜடம் அல்ல, அது இறைவனுடைய வெளிப்பாடு. பகவானிடமிருந்து வந்தது இந்த உலகம். அதான் விஷ்ணுவுடைய நாமத்திலிருந்து ரூபத்திலிருந்து தான் தோன்றியது. எப்படி ஒரு கடல் அலை அந்த தண்ணீருடைய நாம ரூபம்தான். அதே போல இந்த உலகம் என்பது விஷ்ணுவினுடைய நாமத்திலும் ரூபத்திலும் தோன்றியது. அவ்வளவுதான் இந்த உலகம், வேற எதுவுமே கிடையாது. இதைத்தான் வியாபக தத்துவம் விஷ்ணு என்று நம்ம டெஃபினிஷன் கொடுக்கிறோம். எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு விஷ்ணுவுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. ஸோ எங்கும் எல்லாம் இந்த விஷ்ணுவாக இருக்கிறார். ஸோ இந்த 30வது ஸ்லோகத்துடைய சாரம் என்னன்னா, யோகி அல்லது ஞானி இறைவனை உள்ளேயும் பார்க்கிறான், வெளியும் எங்கும் பார்க்கிறான். உள்ளே வெளியே எங்குமே பார்க்கிறான். இந்த உலகத்தையும் அதில் உள்ள வஸ்துக்களையும் பிரம்மமாக பார்க்கிறார். எனவே எல்லா சாதகர்கள், ஆன்மீக சாதகர்கள் இந்த ஞானிகளைப் போல இவ்வாறு எல்லாவற்றையும் இறைவனாக, பிரம்மமாக, பரம்பொருளாக பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். இது ஒரு பயிற்சி. மேலும் பகவான் ராமகிருஷ்ணன் அழகான ஒரு கதை அமுதமொழிகள் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய முக்கியம், ஏன் அந்த கதையை பகவான் சொல்றாரு அப்படிங்கிறது தான் சொல்றாரு. இந்த யானையும் ஒரு இளம் சீடனும்
காட்டில், அதாவது அந்த அந்த சீடனும் யானையினுடைய கதை தான் இது. காட்டில் ஒரு ஆசிரமம், அங்கு ஒரு குருநாதர் அவருக்கு பல சீடர்களுடன் அவர் வாழ்ந்து இருக்கிறார். குரு தன்னுடைய வகுப்பில் எல்லா சீடர்களிடமும் இந்த உலகத்தில் இருப்பது எல்லாம் இறைவன், பிரம்மம் என்ற கருத்தை விளக்கினார். அது உபனிஷத்து கருத்துக்கள். அதில் ஒரு சீடன் மிகவும் தீவிரமாக குருவின் வார்த்தைகளை பயிற்சி செய்யக்கூடியவன். குரு சொன்ன அந்த வார்த்தை எல்லாம் இறைவன் என்ற கருத்தை மனதில் கொண்டு இந்த மரம், இந்த நதி, இந்த கல் எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் அந்த சீடன் யாகத்திற்காக மரச்சொல்லிகளை கொண்டு வருவதற்காக காட்டிற்கு சென்றான். அந்த காட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது. மதம் பிடித்த யானை ஒன்று ஓடி வருகிறது, எல்லோரும் ஓடுங்கள் என்று ஒரு யானை பாகன் கத்தினான். அந்த சீடன் தன்னுடைய குருநாதர் சொன்ன அந்த வார்த்தை மனதில் வந்தது. என்ன? எல்லாம் இறைவன் தானே, இறைவன் எல்லாமே இறைவன் என்றால் இந்த யானையும் இறைவன் தானே. அப்போ யானை இறைவனாக இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை? ஏனென்றால் எல்லாம் இறைவன். இறைவன் யாரையும் பாதகம் செய்ய மாட்டார் என்பது கருத்து. அந்த தத்துவத்தை, அந்த கருத்தை அவர் மனதில் வைத்துக்கொண்டு அந்த நேரத்தில் யானை பாகன் அந்த சீடனை பார்த்து கத்தினான், ஓடிவிடு ஓடிவிடு, மதம் பிடித்த யானை வருகிறது என்று பல முறை கத்தினான். ஆனால் அதை கேட்ட அந்த சீடன் அங்கேயே நின்றான். அப்பொழுது அந்த யானை அங்கு வந்தது. மதம் பிடித்த யானை தன்னுடைய தும்பிக்கையால் அந்த சீடனை தூக்கி 3 சுற்றி தூக்கி எறிந்தது. அந்த சீடனுக்கு வீழ்த்ததில் படும் காயமடைந்தது. அவனுடைய அதாவது தன்னுடைய கான்சியஸை இழந்தார், மயக்கத்தை அடைந்தார். அதை பார்த்த மற்ற சீடர்கள் அவனை தூக்கி கொண்டு ஆசிரமத்துக்கு சென்றார்கள். அங்கு விசிறி எடுத்து வீசி ஒருவர் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்ப ஆரம்பித்தது. அப்பொழுது குரு கேட்டான், ஏனப்பா இந்த யானை பாகன் பல முறை எச்சரித்து நீ ஏன் அங்கே நின்றாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சீடன், தாங்கள் செய்த உபதேசம் இறைவனே எல்லாமாக இருக்கிறார் என்று சொன்னீர்கள், அதனால் தான் நான் அங்கேயே நின்றேன். அந்த யானையும் இறைவன் தானே என்று நான் அங்கேயே நின்றேன் அப்படின்னார். அப்போ அந்த குருவின் உபதேசம் அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று குருநாதருக்கு புரிந்தது. அப்பொழுது குரு சொன்னார், எல்லாம் இறைவன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, அந்த யானையும் இறைவன் தான். ஆனால் அவர் அருகில், அந்த யானை அருகில் இருந்த அந்த யானை இறைவன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உனக்கு எச்சரித்த அந்த யானை பாகனும் இறைவன் தானே. அவர் உனக்கு பலமுறை எச்சரித்த போது நீ அங்கேயே நின்றாய். அப்பொழுது நீ அந்த யானை பாகன் இறைவன் சொன்ன வார்த்தையை நீ மதிக்கவில்லை, அதனால்தான் உனக்கு இந்த கதி அப்படின்னு சொன்னார். ஸோ சுருக்கமாக இந்த கதையின் மூலமாக பகவான் ராமகிருஷ்ணர் மிக அழகான பாடத்தை நமக்கு சொல்கிறார். எல்லாம், அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே இறைவன் தான். அதில் சிலர் நமக்கு எதிர்மறையான வகையில் உணர்த்துகிறார். அதாவது சில இடங்களில் எதிர்மறையான வகையில் நமக்கு உணர்த்துகிறார். அது வந்து தீயது கெட்டது என்று சொல்லலாம். சிலர் நேர்மறையான வகையில் அதை உணர்த்துகிறார். அது நல்லது, அது இறைவன் அப்படிங்கிறது. ஸோ இப்படி அந்த நேர்மறையான எதிர்மறையான வகையில் நமக்கு இறைவன் எல்லாமையாகவே இருக்கிறான் என்பதை உணர்த்துகிறார். அந்த யானை மகன் நீ எச்சரித்தான், ஆனால் அது எதிர்மறையானது. இருந்தாலும் அவர் கேட்கவில்லை. அதாவது அந்த சீடன் வந்து அங்கேயே நின்றார், அவரை பொருட்படுத்தவில்லை. ஸோ இந்த எதிர்மறையான நேர்மறையான அனுபவங்கள் நமக்கு என்ன செய்கிறது? நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்மறையான நேர்மறையான எண்ணங்களை நாம் அனுபவிக்கிறோம். இது நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, நம்முடைய பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த நல்ல கெட்ட கர்மங்கள் இருக்கிறது. இந்த நல்ல கர்மங்கள் நமக்கு நேர்மறையான அனுபவங்களை தருகிறது. அதே போல இந்த கெட்ட கர்மங்கள் நமக்கு எதிர்மறையான அனுபவங்களை தருகிறது. ஆக நம்முடைய சம்ஸ்காரத்திலிருந்து தான் எல்லாம் உருவாகிறது. இப்படி இந்த நேர்மறையான எதிர்மறையான நல்ல கெட்ட தீய அனுபவங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறது.
ஸோ இந்த உலகத்திலிருந்து நாம் எதற்காக இருந்த அனுபவங்கள் என்றால் இந்த அனுபவங்கள் நம்மை இறைவனை நோக்கி கொண்டு செல்கிறது. இந்த உலகத்திலிருந்து விலக்கி நம்மை இறைவனை நோக்கி கொண்டு செல்கிறது. இதுதான் இந்த அனுபவம் செய்கின்றது. இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணன் பயிற்சி செய்து அவருக்கு வாழ்க்கையில் கிடைத்த நல்ல கெட்ட அனுபவங்களின் பயிற்சி செய்ததன் மூலமாக பவதாரிணியையே எல்லா இடத்திலும் பார்க்கிறார். நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் அவர்களுடைய அனுபவம் பவதாரணியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. மேலும் நம்முடைய புராணத்தில் இருக்கின்ற இன்னொரு கதை என்னன்னா, தேவி பார்வதியும் கணேச பெருமானும் இந்த அப்படிங்கிற கதை உங்களுக்கு இதுவும் அமுதமொழிகள் இருக்கு. இந்த உலகம் முழுவதும் தேவி பார்வதி சொல்றாங்க, இந்த உலகம் முழுவதும் நானே வியாபித்திருக்கிறேன் என்பதை உணர்த்துகின்ற இந்த கதை பகவான் ராமகிருஷ்ணன் அமுதமொழிகள் சொல்றார். சிலர் இறைவனை பற்றி மிக மேலோட்டமான முட்டாள்தனமான கருத்துக்களை வைக்கிறார்கள், அதாவது மனதில் வைத்துக் கொள்கிறார்கள். இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணன் நம்முடைய புராணங்கள் சொல்கின்ற அந்த கணேச பெருமானும் பார்வதியினுடைய கதை சொல்றாரு. அதாவது கணேச பெருமான் மிக சிறந்த பிரம்மஞானி, பிரம்மத்தை உணர்ந்தவர் என்று சொல்கிறார். எப்படி என்றால், நமக்கு தெரிந்த புராண கதை தான் இது. கணேச பெருமான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது அவனுடைய தாய் பார்வதி அவனை மிக அன்போடு பார்த்து கொண்டார். ஒரு நாள் சிறு குழந்தை கணேச பெருமான் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு பூனை அந்த இடத்தில் வந்தது. அந்த பூனையுடன் விளையாடுவதாக நினைத்த விநாயக பெருமான் அந்த பூனையை பிடித்து நன்றாக குச்சியை வைத்து அடித்தார். அந்த பூனைக்கு உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டது. எப்படியோ அந்த பூனை கணேச பெருமானிடமும் தப்பித்து ஓடிவிட்டது. ஆனால் உடல் முழுவதும் காயம், சிராய்ப்பு இருந்தது. பிறகு சிறிது நேரம் கழித்து கணேச பெருமானுக்கு பசி எடுத்தது. தன்னுடைய தாயை நோக்கி வீட்டுக்குள் சென்றார். உணவு உண்ண தயாராக இருந்தார். அப்பொழுது ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், தன்னுடைய தாய் முதுகிலும் தன் கை கால்களிலும் இந்த சிராய்ப்பு, இந்த காயங்கள் இருந்தது. மேலும் தன்னுடைய உடல் காயத்தால் வேதனைப்படுவதாகவும் உணர்ந்தார். தாய் பார்வதி வேதனைப்படுவதாக உணர்ந்தார். ஏனென்றால் இந்த கணேச பெருமானுக்கு இந்த உலகமே என்னுடைய தாய் என்ற அன்பு செலுத்தினார். அதாவது உலக தாய் ஆனால் அந்த பார்வதி எல்லாருக்கும் அன்பு செலுத்தினார். இந்த கைலாயத்தை பார்த்தவுடன் தன்னுடைய தாயுடன் கேட்டார். அதாவது இந்த காயங்களை எல்லாம் பார்த்து விநாயகர் பெருமான் கேட்டார், தாயே உன்மேல் காயம் இருக்கிறது, அது எப்படி வந்தது என்று கேட்டார். அப்பொழுது பார்வதி தேவி, ஏன் கேட்கிறாய், நீதானே இதை காயப்படுத்தினாய் என்று சொன்னார். அதற்கு பார்வதி தேவி சொன்னார், கணேச பெருமான், நான் என்று என்ன உங்களுக்கு செய்தேன், நான் காயப்படுத்தவில்லையே என்று சொன்னார். அப்போ பார்வதி தேவியார் ஞாபகப்படுத்தினார், நீ அந்த பூனையுடன் விளையாடும் போது பூனையை காயப்படுத்தினார், அந்த காயம்தான் இது. ஏனென்றால் நானே எல்லா உயிரும் உலகமாக இருக்கிறேன், நானே சர்வ அந்தராத்மா என்று சொன்னார். அப்பொழுது கணேச பெருமான் புரிந்து கொண்டார். அவர் சொன்னார், என்னுடைய தாயே எல்லாமாக வியாபித்திருக்கிறாள், எல்லா உயிர்களிலும் வெளியேயும் உள்ளேயும் என்னுடைய தாயே இருக்கிறாள் என்ற உயர்ந்த உண்மையை உணர்ந்தார். மேலும் சிலர் சொல்கிறார்கள், ஏன் கணேச பெருமான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று. ஏனென்றால் எந்த பெண்ணை பார்த்தாலும் தன்னுடைய தாயை பார்த்ததாக அவர் நினைத்தார். அப்படி இருக்கும் பொழுது எந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும்? எந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலும் தன்னுடைய தாயை திருமணம் செய்து கொண்டதாக ஆகிடும் அல்லவா என்பதற்காக விநாயக பெருமான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற ஒரு விளக்கம் இருக்கிறது. மேலும் பார்வதி தேவி இந்த உலகத்தின் தாய். ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமானுடன் அமர்ந்து கொண்டிருந்த போது பார்வதி தேவியின் கழுத்தில் இருந்த அழகான மாலையை, நம்ம ஏற்கனவே இந்த கதை தெரிஞ்சு தான், எல்லாரும் ஞானப்பழம் சொல்லி நம்ம திருவிளையாடலில் இருக்கோம். இதில் வேற மாதிரி இருக்கு. என்னென்னா, கழுத்தில் இருந்த அழகான முத்து மாலையை தன்னுடைய இரு குழந்தைகள் கணேசன், முருகன் 2 பேருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போது இப்போ எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சின்ன போட்டி ஒன்று வைக்கலாம். யார் இந்த உலகத்தில் முதலாக சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழம் சொல்கிற மாதிரி இந்த முத்து மாலை அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமாகிய மயிலை எடுத்து உடனே கிளம்பி விட்டார். அது எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. ஆனால்
விநாயக பெருமான் சற்று யோசித்து, தாய் தந்தை தான் இந்த உலகம், அதாவது சிவபெருமான் பார்வதி தேவியை சுற்றி வந்தால் இந்த உலகத்தை சுற்றி வந்ததாக நமக்கு இந்த கதையிலே வருது. ஸோ அப்படி நினைத்து அவர் அந்த உலகத்தை, அந்த தாய் தந்தையாகிய பார்வதி சிவபெருமானை சுற்றி வந்து இந்த மாலையை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு இருக்கு. ஏன்னா காளிதாசரே பார்த்தீங்கன்னா ஜெகத் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதாவது ஜெகத் பிதரோ, இந்த உலக தாய், உலக பெற்றோர் யாருன்னா தாய் சிவபெருமானும் பார்வதியும் சொல்லி. இதை புரிந்து கொண்டால் நமக்கு, அதாவது இந்த உலகம் முழுவதும் தாய் தந்தை, என்னுடைய தாய் தந்தை தான், அப்போ நானும் குழந்தை, நானும் இறைவன் தான் என்பது நமக்கு. ஸோ இந்த ஸ்லோகத்தின் சுருக்கம் என்னன்னா, ஆத்ம தரிசனம், பிரம்ம தரிசனம், ஈஸ்வர தரிசனம், இறை அனுபூதி எல்லாம் ஒரே பொருள் தான். சாதகனுடைய லட்சியம் எல்லா இடத்திலும் எல்லா பொருள்களிலும் நல்லதே பார்ப்பது, குறைகளை பார்க்காமல் இருப்பது. நாம் சந்திக்கும் நபர் எத்தனைய தீயவனாக இருந்தாலும் அவனிடம் ஒரே ஒரு நல்ல குணம் இருக்கும், ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும், அதை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கும் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் இறைவனுடைய லீலை என்று நாம் பார்க்க வேண்டும், இறைவனுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்க வேண்டும். இந்த கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கருத்தை மனதில் வைத்துக் கொண்டால் ஜீவனே சிவனாக நமக்கு காட்சியளிக்கும். அதாவது ஒவ்வொரு ஜீவனும் சிவனுடைய நிழல். அதனாலதான் ஜீவ சேவையே சிவசேவை அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுடைய வெளிப்பாடு தான் இந்த உலகமாக இருக்கிறது. ஆக நாம் ஜீவனை சேவை செய்தால் சிவபெருமானை சேவை செய்தது போல, பரம்பொருளை சேவை செய்தது போல. ஏனென்றால் இந்த உலகம் இறைவனுடைய வெளிப்பாடு, அதிலிருந்து தான் எல்லாம் தோன்றியது, அதன் மூலமாக எல்லாமாக இருக்கிறார் இந்த உலகம், நல்லது கெட்டது எல்லாமாக இருக்கிறார். இப்படி 30வது ஸ்லோகம் முடிச்சாச்சு. இனி 31வது ஸ்லோகம். கிட்டத்தட்ட இந்த சர்வத்திர பாவம் தான் இந்த 29, 30, 31, 32 4 ஸ்லோகத்திலையும் அதை தான் சொல்ல போகிறார். ஸோ 31வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் கிட்டத்தட்ட 30வது ஸ்லோகத்தை போல தான் இருக்கும். அங்கே யோமாம் பசியதி சர்வத்திரன்னு சொன்னார். இங்கே சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத் ஏகத்துவம் அஸ்திதா சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததே. சர்வபூதஸ்திதம் யோமாம், எல்லா பூதங்களிலும், அதாவது எல்லா உயிரினங்களிலும் யார் என்னையே பார்த்து, பஜத் ஏகத்துவம் அஸ்திதம். இந்த இடத்துல பஜத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. ஏகத்துவம், ஒரே பிரம்மம் தான் அப்படின்னு நினச்சி யார் வழிபடுகிறார்களோ, சேவை செய்கிறார்களோ, அப்படிப்பட்டவனுக்கு என்ன பலன் என்று 2வது வரியில் சொல்கிறாரு. சர்வதா வர்த்தமானோபி, அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ச யோகி மயி வர்த்ததே, அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் என்னிடத்தில் இருக்கிறான் என்று பகவான் சொல்றார். அதே போல 32வது ஸ்லோகத்தில் யார் உயர்ந்த பக்தன் அப்படிங்கிறத 32வது ஸ்லோகத்தில் ச யோகி பரமோமதா, இது என்னுடைய கருத்து, அவன்தான் உயர்ந்த ஞானிதான் பக்தன் அப்படிங்கிற என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். ஸோ இந்த 31வது ஸ்லோகத்தினுடைய முன்னுரை பார்ப்போம். 30வது ஸ்லோகத்தில் எப்படி யோகி சமத்துவ தரிசனம் என்ற உயர்ந்த நிலையை அடைகிறான் என்பதை தெரிவித்தார் அந்த கேள்வியில். அதாவது எப்படி இந்த உயர்ந்த நிலையை ஒரு யோகி அடைகிறான் என்பதுதான் ஒரு கேள்வி வருகிறது. யார் ஒருவன் எல்லா இடத்தில் என்னையே என்றால் இறைவனையே பார்க்கிறானோ, மேலும் எல்லாவற்றிலும் எண்ணில் பார்க்கிறானோ, அப்படிப்பட்டவனுக்கு நான் வேறு அவன் வேறு அல்ல. யோகி, அதாவது அந்த யோகி அந்த இடத்துல நான் வேறு நீ வேறு அல்ல என்ற ஒரு பேதமற்ற நிலையில் வந்துகிறது. அந்த யோகியும் என்னில் இருக்கிறான் அப்படிங்கிறார். ஆகவே இந்த இடத்துல வேறுபாடு இல்லை. இதன் பொருள் என்னன்னா, யோகி என்னிடத்தில் கலந்து விட்டான், அப்பொழுது அவனை யோகி என்று சொல்ல முடியாது. அவனே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, அவன் பிரம்மமாகிவிட்டான், இறைவனாகிவிட்டான். இந்த உயர்ந்த நிலையை அடைய யோகிகள் அந்த ஆத்மா
அந்த அவனே பிரம்மம், அவனே ஆத்மா, அவனே பிரம்மம் என்ற உயர்ந்த நிலை இந்த யோகி பிரம்மம் ஆவதும் இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது. யோகி எப்படி இந்த பிரம்மம் ஆகுகிறான் என்பதை இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறது. அதுதான் மைய கருத்து. 32லேயும் இதே மாதிரி தான் சொல்றாரு. அதுதான் உயர்ந்த பக்தன் அப்படின்னு அங்கே சொல்ல போறாரு. ஸோ எப்படி இந்த யோகி அந்த உயர்ந்த நிலையை படிப்படியாக அடைகிறான் என்று சொல்ல போகிறார். மேலும் நம்முடைய சாஸ்திரத்தில் 3 விஷயங்கள் இருக்கிறது. அதாவது ஒருவன் பரிணாமித்து எப்படி உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன். என்னென்னா வேதாந்தத்தில் சொல்கிற 3 விஷயங்கள் என்னென்னா, முதல் தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். ஸோ மனித வாழ்க்கையின் லட்சியம் புருஷார்த்தம். நாம் நம்முடைய உண்மையான அதான் புருஷார்த்தம், அதான் லட்சியம். இதில் தத்துவம் என்னென்னா, நான் யார், நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, நான் அந்த பரம்பொருளுடைய அங்கம் என்பதுதான் தத்துவம். தத்துவம் என்பது உண்மை, நம்முடைய உண்மையான சொரூபம், நம்முடைய உண்மையான தெய்வீக தன்மை, ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், எது வேணாலும் சொல்லலாம். அதுதான் நம்முடைய உண்மையான நிலை. ஆனால் அதை மறந்துட்டோம். அதை அடைவதற்கான வழிதான் ஹிதம். இந்த உயர்ந்த உண்மையான சாஸ்திரம் சொல்கின்ற உண்மையை எப்படி உணர்வது, அதற்கான வழி என்ன, அதுதான் ஹிதம் என்று வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது. ஹிதம்னா வழி. மேலும் நம்முடைய வேதாந்தத்தில் எத்தனையோ பாதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாதையின் மூலமாக நம்முடைய உண்மையான சொரூபத்தை அடையலாம். மனோ சலோ நிஜே நிகே கனே அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் பாடுவார். என்னுடைய உண்மையான இடத்துக்கு நான் போக வேண்டும். அதுதான் வேதாந்தத்தில் சொல்ற பாதை. என்னென்ன பாதை? பல வகையான பாதைகளை பகவான் சொல்லியிருக்காரு. அதாவது 4 யோகம் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். இந்த பாதைகளின் வழியாக, அதுதான் ஹிதம், பாதைகளின் வழியாக நம்முடைய லட்சியமாகி அந்த உண்மையை அடையலாம். அதுதான் சொல்றாரு. அதே போல பகவான் ராமகிருஷ்ணருடைய அவதாரத்தில் 2 யோகம் எக்ஸ்ட்ரா சொல்றாரு. அது என்னென்ன? வியாகுலத யோகம். அதாவது பகவான் ராமகிருஷ்ணன் ஆரம்ப காலத்தில் எந்தவித சாஸ்திரமோ குருநாதருடைய உதவி இல்லாமல் மனதினுடைய வியாகுலம், தீவிர வைராகியத்தினால், அதாவது மனதில் தீவிர வேண்டுதலின் காரணமாக, பிரார்த்தனையின் மூலமாக தேவியை அடைந்தார் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு கிரேட் மாஸ்டர்ல வருது. அதுதான் வியாகுலத யோகம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எல்லா ஜீவனையும் சிவனாக பார்த்து சேவை செய்வது சேவா யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். அப்போ அம்மா என்ன சொல்றாங்க? அம்மா சாரதா அம்மா இன்னும் படிக்க மேலே போய் ஒன்றுமே வேண்டாம், ஸ்மரண யோகம், உனக்கு ஒரு தாய் இருக்கிறாள் என்று நினை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ அப்படி ஒரு மனோபாவத்தோடு நினைக்க ஆரம்பித்தால் இந்த உலகத்தில் நீ எந்த தவறும் செய்ய முடியாது. உன்னுடைய சத்துவகுணத்தின் மூலமாக நீ அந்த உயர்ந்த நிலையை அடையலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஸோ ராமகிருஷ்ணன் இந்த ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண நிறுவனம் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, வியாகுலத யோகம், சேவா யோகம், ஸ்மரண யோகம் என்ற 3 யோகங்கள் அடிஷ்னலாக நமக்கு கிடைக்கிறது. சரி, இப்போ ஹிதம் சொல்லியாச்சு. இது புருஷார்த்தம். இந்த உண்மையை இந்த ஹிதம் வழியாக, இந்த பாதையின் வழியாக அடைவதுதான் புருஷார்த்தம். புருஷார்த்தம் என்பது நம்முடைய தெய்வீகத்தன்மையை நாம் அடைவது, நம்முடைய லட்சியத்தை அடைவது, நான் யார் என்று அறிவது. இதுதான் புருஷார்த்தம். அதாவது இந்த புருஷார்த்தத்தின் மூலமாக நான் யார், என்னுடைய உண்மையான சொரூபம் என்ன, என்னுடைய சொந்த வீட்டுக்கு நான் வந்த மாதிரி அடைவது. அதாவது தெய்வீகம் என்பதை உணர்வது, நானே தெய்வீகமானவன் என்பதை உணர்வது. இந்த லட்சியத்தை அடைய நான் எல்லாவற்றையும் தெய்வீகமாக நான் பார்க்க வேண்டும். அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சுவாமி சாரதானந்தர் ஒரு நாள் பகவான் ராமகிருஷ்ணர் அறையில் இருந்தபோது பகவான் ராமகிருஷ்ணர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சாரதானந்தர் சொன்னார், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் எல்லா இடத்திலும் அந்த இறைவனையே பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது மிக உயர்ந்த ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருக்கின்ற அனுபவம். அதை நீ கேட்கிறாயா இப்போவே அப்படின்னு சொன்னார். என்னையோ அவர் பகவான் ராமகிருஷ்ணனுக்கு அது உனக்கு சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது லட்சியம் என்னன்னா, நாம் எல்லா இடத்திலும் தெய்வீகத்தை பார்க்க வேண்டும். அது அந்த ஏன் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா,
மூன்று வேற்றுமைகள் நமக்குள்ளே இருக்கு. வேற்றுமைகள், வித்தியாசங்கள் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டு அதை நீக்கினால் கடைசி மிச்சம் இருப்பது அந்த ஒரே பரம்பொருள் தான். ஒவ்வொரு மனிதனும் மற்ற இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் உள்ள வித்தியாசம் பொதுவாக எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு. அதையெல்லாம் ஜெனரலைஸ் பண்ணோம்னா மூன்று வேறுபாடுகள் இருக்கு. இதுதான் வேதாந்தம் சொல்றது. அது என்ன மூன்று வித்தியாசம் என்னன்னா, முதல் விஜாதிய பேதம், அப்புறம் சஜாதிய பேதம், அப்புறம் ஸ்வகத பேதம். இந்த மூன்று வித்தியாசங்களினால் நான் இந்த உலகத்தில் எல்லாம் இறைவனாக என்னால் பார்க்க முடியவில்லை. இந்த பேதத்தை நீக்கிவிட்டால் நாம் இந்த உண்மையை உணரலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ முதல் என்ன பார்க்கும், விஜாதிய பேதம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதன் பொருள் ரெண்டு ஸ்பீசிஸ், அதாவது ஸ்பீசிஸ்னா ரெண்டு இனங்கள். இரண்டு இனங்களும் உதாரணமாக சொல்றேன். ஒரு மாமரம், ஒரு வேப்பமரம். ரெண்டுமே மரம் தான், ஆனால் இது மாமரம், இது வேப்பமரம். இந்த இரண்டு மரங்களிலிருந்து வேறு வேறு இனத்தை சார்ந்தது. இது மாவோடைய இதை சார்ந்தது, இது வேப்பமரத்தை சார்ந்தது, ரெண்டு வகை. ஸோ இந்த அறிவு நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்போது மிக முக்கியமானது. இது மாமரம், இது வேப்பமரம் என்ற அறிவு நமக்கு இருக்கு. ஏன்னா அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு இந்த அறிவு தேவை. இது வித்தியாசம் இருக்கு. இந்த வகையான அறிவு உலக வாழ்க்கைக்கு முக்கியமானது. நமக்கு தெரிய வேண்டியது எந்த மரத்தினுடைய பழம் அதை கசக்கும், எது நல்லது எது கெட்டது என்றது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம். அதாவது ரெண்டும் மரம் தான், ஆனால் ஒன்று வேப்ப மரம், இன்னொன்று மாமரம். இது விஜாதிய பேதம். அதுக்கப்புறம் சஜாதிய பேதம். இது ஒரே இனத்தை சேர்ந்தது தான். அதாவது மாமரம்னு வச்சுக்குவோம், வேப்ப மரத்தை விட்டுருவோம். இப்போ அது விஜாதிய பேதத்தில் வருது. இந்த பேதம் என்னன்னா, ஒரே மரம் தான், அதாவது மாமரம் தான். அந்த மாமரத்திலையும் ரெண்டு வெரைட்டி மரம். ரெண்டு வெரைட்டி மரம்னா, ஒரு மரத்தினுடைய பழம் பெருசாக இருக்கு, சுவையாக இருக்கு, அப்புறம் ரொம்ப இனிப்பாகவும் இருக்கு. அதே இன்னொரு மரம் அது நாராக இருக்கு, புளிப்பாக இருக்கு, காயும் பழமும் சின்னதாக தான் இருக்கு. ஸோ ஒரே மரம், ஒரே இனத்தை சார்ந்த மாமரம், ஒன்று இப்படி இருக்கு, ஒன்று இப்படி இருக்கு. ஸோ அந்த ஒரு மரத்தினுடைய காய் பெருசாக இருக்கும், அதே மாதிரி இலைகள் மிக பெரிய இலையாக இருக்கும், கிளைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படி அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா காய் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய சுவையும் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இலைகள், கிளைகள் எல்லாமே வித்தியாசமாக. இப்படி வித்தியாசத்தை பார்ப்பது சஜாதிய பேதம். அதுக்கப்புறம் ஸ்வகத பேதம். ஸ்வகத பேதம் என்பது மூணாவது வித்தியாசம். இந்த வித்தியாசம் மிக நுட்பமான வித்தியாசம். இந்த வித்தியாசத்தில் என்னன்னா, ஒரே மரத்திலே நாம் பார்த்தால் மரம், அதாவது ஒரு மரம் என்பது முழுமையானது. எது மரம்? முழுமையான மரம்னா என்னென்ன அப்படின்னா, வேர், தண்டு, கிளை, இலை, பழம் எல்லாமே சேர்ந்தது தான் மரம். அதுதான் முழுமையான மரம் சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர் ஒரு மாதிரியா இருக்கு, தண்டு ஒரு மாதிரியா இருக்கு, இலை ஒரு மாதிரியா இருக்கு, பழம் சுவை வேற மாதிரியா இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரே மரம் தான், ஆனால் அதில் இத்தனை பேதங்கள் நமக்கு வருது, இத்தனை வித்தியாசங்கள் நமக்கு வருகிறது. இந்த வித்தியாசங்களை எல்லாம் நாம் நீக்க வேண்டும். இந்த வித்தியாசங்கள் எல்லாம் எப்படி நீக்குவது? இவைகள் பல வகையான வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை எப்படி நீக்குவது? இந்த வித்தியாசங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படின்னா விஜாதிய பேதம். இந்த 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 வித்தியாசம் நான் மனிதர்கள், நம்ம அன்றாட வாழ்க்கை மனிதர்களில் பார்த்தோம்னா, நான் மனிதன், அவன் மற்றவன், மற்ற உயிர்கள், அதாவது மனிதர்கள், உயிரினங்கள், மற்ற உயிரினங்கள். அது மற்ற உயிரினங்கள்லாம் நம்ம என்ன புழு சொல்லலாம், பூனை சொல்லலாம், நாய் சொல்லலாம், மாடு சொல்லலாம், ஆடு சொல்லலாம், என்ன பண்ணாது. ஸோ நான் வேறு, இது வித்தியாசம் வருது. ஸோ நம்மில் இந்த வித்தியாசம் இருக்கிறது. இதுதான் விஜாதிய பேதம். சஜாதிய பேதம்னா, ஒரு மனிதன், நான் இருக்கிறேன், நான் மனிதன், அவனும் மனிதன் தான். ஆனால் எனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? நான் இந்தியன், பொதுவாக நான் தமிழ் என்னுடைய மொழி, நான் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை பின்பற்றுகிறேன், ஆன்மீக சாதனைகள் செய்கிறேன். ஆனால் அவன் அந்த ஆன்மீக சாதனை செய்யவில்லை. அவன் வேற நாட்டுக்காரன் அல்லது வேற மாநிலத்துக்காரன் என்று ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் நம்ம வித்தியாசப்படுகிறோம்.
நான் ராமகிருஷ்ண மடத்தில் பக்தன், அதாவது ராமகிருஷ்ண மடத்தை பின்பற்றுபவன் அப்படின்னா அவன் அந்த எதுவுமே பின்பற்றவில்லை. இப்படி வித்தியாசம், இப்படி நம்மில் பல வகையான வித்தியாசங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்வகத பேதம், நமக்குள்ளே நமக்கு ஸ்வகத பேதம் எப்படி பார்க்கறது? என்னுடைய மனதில், அதாவது இந்த வித்தியாசம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய ஆளுமை பல வகையான வேறுபாடுகள் இருக்கிறது. அதாவது இந்த வித்தியாசம் என்னிடத்திலே பல வகையான வேறுபாடுகள். சில நேரங்களிலே எனக்கு பசிக்கிறது, கரெக்டாக 12:30 மணிக்கு எனக்கு லஞ்ச் டைம். அந்த 12 மணிக்கு முன்னாடியே சில நாள் பசிக்க ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் 2 மணி ஆனாலும் பசிக்காது. அதே மாதிரி சில நேரத்தில் என்னுடைய மனம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, சில நேரத்தில் மிக வேதனையாக இருக்கிறது, ஏன்னு தெரியாது. நம்ம யாராவது நீ யார் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? நான் மனிதன், எனக்கு உடல் இருக்கிறது, மனம் இருக்கிறது, ஸோ என்னுடைய பேர் இது, சோன்னு சொல்லுவோம். உடல் என்பது ஒரு மரத்தை போல. நம்ம மரத்தை போல என்னென்ன? மரத்துக்கு வேர் இருக்குது, தண்டு இருக்குது, கிளை இருக்குது, இலை இருக்குது, காய் இருக்குது, பழம் இருக்குது. அதுபோல் இந்த உடலுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, இப்படி ஓடுது. இவ்வாறு உடலில் பல வகையான அம்சங்கள் இருக்கிறது. அதைத்தான் ஸ்வகத பேதம் என்கிறது. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ஆன்மீக பாதையில் சர்வத்திர சமதர்சனம் அடைய வேண்டும் என்றால் இந்த பேதங்களை, வித்தியாசங்களை நீக்க வேண்டும். அதுக்காக தான் இவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இந்த பேதங்களை நீக்குவது என்னால், பார்த்தோன்னா 2 விஜாதிய பேதம், 2 இனங்கள், எந்த அதாவது 2 இனங்களுக்குள் எந்த வித்தியாசம் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். எப்படி உணர்றது? நான் இருக்கேன் மனிதன், இன்னொரு பூனையோ எருமையோ நாயோ பார்க்குறோம். இந்த 2 இனம் வேறு வேறு இனம். இதில் எப்படி வித்தியாசம் பார்க்காமல் இருப்பதுன்னா, எல்லா இனங்களும் இறைவனே, பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு என்பதை நம்முடைய சாஸ்திரம் சொல்கின்ற உண்மையை நாம் நம்ப வேண்டும், அதை உணர வேண்டும். நாம் எல்லா இனங்களும் இருக்கின்ற வேறுபாடு அப்பதான் மறையும். ஏன்னா எல்லாருடைய சப்ஸ்டாட்டம், அதாவது அடிஸ்தானம் என்னன்னா அந்த ஆத்மா. இனங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அதனுடைய ஆத்மா ஒன்றுதான். நான் என்னுடைய ஆத்மா பரிணமித்து நான் மனிதனாகிவிட்டேன், அந்த ஆத்மா இன்னும் பரிணமிக்காமல் விலங்குகளாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அப்புறம் சஜாதிய பேதம், இதை எப்படி நீக்குவது? சில மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், சில மனிதர்கள் தீயவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள் தான், இறைவனுடைய வெளிப்பாடு தான், பிரம்மத்தின் வெளிப்பாடு மட்டுமே. ஆனால் அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சொற்பொழிவில் சொல்லும்போது சொல்றாரு, மூர்க்க தேவு பவ, தரித்திர தேவு பவ, ரோகி தேவு பவ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாமே மூர்க்கனும் சரி, தரித்திரனும் சரி, ரோகியும் சரி, எல்லாரும் சரி இறைவனுடைய குழந்தைகள், இறைவனுடைய வெளிப்பாடு தான். நாம் அவர்களை சாட்சாத் நாராயணனாக பார்த்து அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும்போது சஜாதிய பேதம் நீங்கும். அதுக்கப்புறம் 3வது ஸ்வகத பேதம். இந்த பேதத்தை எப்படி நீக்குவது? இது நம்முடைய உடல் மனதை பற்றிய, நம்முடைய ஆளுமை பற்றியது. நம்முடைய ஆளுமை, நம்முடைய பர்சனாலிட்டி. நாம் நம்மை பார்க்கிறோம், சில நேரங்களில் உடல் ஆரோக்கியமாக இருப்பதாக உணர்கிறோம், சில நேரங்களில் ஏதோ பலவீனமாக உணர்கிறோம். அதே போல இந்த மனம் சில நேரங்களில் கவலையுடன் இருக்கிறது, சில நேரங்களில் மகிழ்ச்சியுடன் இருக்கிறது. இந்த மாற்றங்கள் நமக்குள் நடப்பதை ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால், இந்த மனம் உடலின் சுபாவம், அதனுடைய இயற்கை அது. ஸோ இயற்கை, அதனால தான் மாத்ரா ஸ்பர்சாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகம அபாயினோ அனித்யா தாம் திதிக்ஷஸ்வ பாரதா. இந்த உலகத்தில் இந்த உடல் இருக்கும் பொழுது இந்த பஞ்சபூதத்தினுடைய எஃபெக்ட், அதாவது சீதோஷ்ண உஷ்ணம் மாறி மாறி வரும். இது அதோடைய இயற்கை, அது மாற்ற முடியாது. இயற்கை அது மாற்ற முடியாது. அதுக்காக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சொல்றார். ஸோ இந்த ஏற்றுக்கொள்வதே சுபாவம் நமக்கு வரணும். அதான் இதனுடைய இயற்கை அது, அதனால நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதுதான் இங்கே சொன்னார். அதனால இந்த உள்ளே இருக்கின்ற தேகி பரமாத்மா என்றும் மாறாதவன். அதனால வெளியே நடப்பது நாம் ஒரு தெய்வீக லீலையாக பார்த்து, அதை தெய்வீக லீலையாக பார்த்து நாம் ஆனந்தப்பட வேண்டும். அதுதான்
ஏன்னா இந்த ஸ்வகத பேதம் நீங்குவதற்கு இதுதான், இதே ஒரே வழிதான். ஏன்னா இந்த உடல் மனம்ங்கிறது அதோடைய நேச்சர். சில நேரத்தில் ஆனந்தமாக இருக்கும், சில நேரத்தில் துக்கமாக இருக்கும், சில நேரத்தில் பலவீனமாக இருக்கும், சில நேரத்தில் வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம அதோட இயற்கை என்று நம்ம விட்டு விடுறோம். ஆனால் உள்ளே இருக்கின்ற தேகி பரமாத்மா என்றும் ஆத்மா மாறாதது. அப்போ நமக்கு மீதம் இருப்பது அதையெல்லாம் நீக்கிவிட்டால் நமக்கு மீதம் இருப்பது அந்த பரமாத்மா. அதான் சமதர்சனம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மனதில் நம்ம ஏன் இந்த கஷ்டங்கள் எல்லாம் வருது அப்படின்னா, நம்மளே நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கோம், இது ஏற்றி வைத்திருக்கோம். என்ன? அஜ்ஞானத்தினால நான் இப்படிப்பட்டவன், எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டாங்கிறத நம்ம வெறும் அஜ்ஞானத்தை ஏற்றி வைத்து வச்சிருக்கோம். இந்த அஜ்ஞானத்தை நீக்கினால் எல்லாம் இறைவன், அந்த பரம்பொருள். அப்பொழுது நமக்கு இந்த சமதர்சனம், சர்வத்திர ஆத்ம தரிசனம் நமக்கு கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா சர்வபூதஸ்திதம் ஆத்மா, எல்லா இடத்திலும் அந்த பிரம்மனை பார்க்கும் அந்த யோகி. அதை பற்றி போன ஸ்லோகத்திலும் அதே சொன்னார், சென்ற ஸ்லோகத்தில் அதே மாதிரி இந்த ஸ்லோகத்திலும் முதல் வரியில் அதைத்தான் சொல்றார். சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத் ஏகத்துவம் அஸ்திதம் அப்படின்னு சொல்றார். ஸோ எல்லா இடத்திலும் யார், அதாவது ஞானி இறை என்னையே பார்க்கிறானோ அப்படின்னு பொருள். ஸோ இந்த உலகத்தில் இருப்பது எல்லாம் இறைவனுடைய தோற்றம் என்ற அறிவு உடைய ஞானி யோகி அவன்தான் பக்தன் என்று பகவான் கூறுகிறார். எப்படி? எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு என்ற ஞானத்தை உடைய அந்த யோகி அவன்தான் என்னுடைய பக்தன், சிறந்த பக்தன் என்று சொல்கிறார். இந்த பக்தி யோகத்தை பற்றி அடுத்த அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்க போறாரு. அதாவது 12வது அத்தியாயம் தான் பக்தி யோகம்னு பேர் இருக்கு. ஆனால் அந்த பக்தி எப்படி படிப்படியாக பரிணமிக்க போகிறது என்பதை 7வது அத்தியாயத்திலிருந்து சொல்ல போறாரு. அதாவது நான் ஆரம்பத்தில் இந்த பகவத்கீதை இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன், தத்துவம் அசி அப்படிங்கிற விளக்கம் தான் இந்த 18வது அத்தியாயம். ஸோ முதல் 6 அத்தியாயம் தத்துவத்தை பற்றி சொல்றாரு. அப்புறம் அடுத்த 6 அத்தியாயம் 7லேருந்து 12 வரைக்கும் துவம் பற்றி சொல்ல போறாரு. அப்புறம் 3வது அசி, நீயே அந்த ஆத்மா, அந்த பிரம்மம் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். அதனால தான் 7வது அத்தியாயத்திலிருந்து பக்தி யோகத்தை பற்றி சொல்ல போகிறார் பகவான். இந்த உலகத்தில் எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறார்கள். அதில் சிறந்தது யார் என்றால் ஞானிதான் சிறந்த பக்தன். உதாரணமாக ஒருவரை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு அவர் யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு அவர் மேல் நமக்கு அன்பு வரும். அதாவது அவரை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டால் அவர் மேல் நமக்கு அன்பு, வெறுப்போ ஏதோ வரும். ஸோ எந்த அளவுக்கு நாம் அவரை பற்றி தெரிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அவர் மேல் அன்பு வரும். ஒரு நம்முடைய பக்கத்து வீட்டில் கூடி வாடகைக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் 3 நாள் அவரோட பழகுவோம், அன்பாக இருப்போம். அதுக்கப்புறம் அவர் எப்படி மாறுவாருன்னு தெரியாது. ஸோ அவரை பற்றி நமக்கு அவ்வளவுதான் தெரியும். இந்த அன்பு, அதாவது அன்பு என்பது அறிவின் அளவுகோல். நாம் எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அவரை பற்றி நமக்கு தெரிந்திருக்கும். அதான் அன்பின் அளவுகோல் அறிவு. அன்பு என்பது அறிவின் அளவுகோல் அப்படிங்கிறார். அதாவது ஒருவன் எந்த அளவுக்கு இறைவனை புரிந்து கொண்டு இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவர் மேல் அன்பு செய்ய முடியும், பகவான் மேல் பக்தி செய்ய முடியும். இதை பற்றிய விளக்கம் தான் 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும். ஸோ பக்தர்கள் எத்தனை வகையாக அதாவது இந்த அத்தியாயத்திலெல்லாம் பக்தர்கள் எத்தனை வகை என்று பிரித்து சொல்ல போறாரு பகவான். இந்த ஞானிதான் உத்தம மேலான பக்தன் என்று இந்த ஸ்லோகத்தையும் சொல்லாரு. இனி வருகின்ற 7வது தான் சொல்ல போறாரு. இப்படிப்பட்ட பக்தனை பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் 2வது வரியில வருது. என்ன ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா, சர்வபூதஸ்திதம் மாம், அதாவது யோ மாம், நாம், அதாவது மாம் என்றால் என்னை என்றால் இந்த இடத்துல பகவானை. எப்படி சர்வபூதஸ்திதம் எல்லா ஜீவராசிகளிலும் என்னையே, யோ என்றால் எவன் ஒருவன் பஜதினா பக்தி செய்கிறானோ, வழிபடுகிறானோ, அந்த பக்தன் எப்படிப்பட்ட அறிவுடன் இருக்கிறான் என்றால் ஏகத்துவம் அஸ்திதம். அவன் பக்தி செய்வது மட்டுமல்ல, எப்பேற்பட்ட அறிவு என்றால்
இறைவனை பற்றி, பகவானை பற்றி நன்கு தெரிந்தவன். ஏகத்துவம், எங்கும் அவன்தான் இருக்கிறான், வேற யாரும் இல்லை. ஏகத்துவம் அஸ்திதம். ஏகத்துவம் என்றால் ஒரே ஆத்மா, ஒரே பிரம்மம், ஒரே பரம்பொருள் இறைவன். அப்படி நிலைத்தவனாக ஒரே ஒருவன் நிலைத்தவனாக இருக்கிறான். அந்த ஞானி பார்க்கிறான். அப்படி பார்க்கிறான். அந்த ஞானம் அவருக்கு இருக்கு. அதைத்தான் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படின்னு சொன்னார். இந்த அறிவு, அதாவது இந்த அறிவில் இருந்து என்னை அவன் வழிபடுகிறான். எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கின்ற அந்த பிரம்மம், அந்த பகவான் மட்டும்தான். இந்த அறிவுடன் அவன் வழிபடுகிறான், ஓட்டுகிறான். இதன் பொருள் எல்லா ஜீவராசிகளிலும் என்னையே பார்க்கிறான், வழிபடுகிறான். இதைத்தான் ஜீவ சேவையே சிவ சேவை என்று பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். மேலும் கிருபானந்த வாரியார் சொல்கிறார், தெரு போஸ்ட் பாக்ஸில் ஒரு லெட்டர் போட்டால் அந்த லெட்டர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகும். ஆனால் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போட்ட லெட்டர் தெரு போஸ்ட் பாக்ஸில் வருமா அப்படின்னா வராது. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் ஜீவனை சேவை செய்தால் அது சிவனுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தெரு போஸ்ட் பாக்ஸில் லெட்டர் போட்டால் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகுங்கிறத இப்படி சொல்றாரு. இப்படி நாம் ஜீவனை வழிபடுவது, என்னை வழிபடுவது போல, அதாவது பரம்பொருளை வழிபடுவது போல, அப்படிப்பட்டவன், அந்த அறிவு உள்ள அந்த ஞானிக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று 2வது வரியில் சொல்றார். சர்வதா வர்த்தமானோவி. சர்வதா என்றால் எந்தவித வித்தியாசத்தில், அதாவது எந்த வித்தியாசமும் இல்லாமல் எந்த விதத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வர்த்தமானோவி, அவன் இருந்த போதிலும், யார் இருந்த போதிலும் அந்த ஞானி, ஏன்னா அவருக்கு சமதரிசனம், எல்லா இடத்திலும் இறைவனாக பார்க்கிறான். அப்படிப்பட்ட ஞானி எந்த சூழ்நிலையிலும் எந்த விதத்தில் இருந்தாலும் சயோகி மைவர்த்ததே என்று சொல்றார். கடைசி என்னிடத்தில் இருக்கிறான். அவன் எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் சரி, அவன் என்னிடத்திலே இருக்கிறான். எங்கு என்னிடத்திலே இருக்கிறான் என்று பகவான் சொல்கிறார். என்னிடத்தில் இருக்கிறான் என்றால் என்ன அப்படின்னா, அவனிடத்தில், அதாவது இறைவனோடு கலந்து விட்டான். அப்போ அவனுடைய தரிசனம் எல்லா இடத்திலும் அந்த இறைவனையே பார்க்கிறான். அவனிடத்தில், அப்படிப்பட்ட ஞானி இடத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா இந்த நான் அவனிடத்தில் இருக்கிறேன், அவன் என்னிடத்தில் இருக்கிறான்னா ஆக இருப்பது ஒன்றுதான், ஏகத்துவம். அப்படின்னு சொல்றாரு. இங்கு சர்வதா வர்த்தமானோவி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பிராரப்தவசத்தில் அவனுக்கு இந்த வாழ்க்கை சூழ்நிலை அமைந்திருக்கிறது. ஏற்கனவே இது நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். ஒரு ஞானி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருப்பார், கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடுவார், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு ஞானி பார்த்தீங்கன்னா குளிக்கவே மாட்டார், எப்போ சாப்பிடாதுன்னு நினைச்சாரோ சாப்பிடுவார், எப்போ தூங்கணும்னு நினைப்பாரோ தூங்குவார். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு, அது எப்படி எதை பொறுத்ததுன்னா அவரவருடைய பிராரப்தத்தை பொறுத்தது. உதாரணமாக நமக்கு நம்முடைய குடும்பம், நண்பன், மனைவி, மக்கள், குழந்தை, இந்த வேலை, இந்த ஊர் எல்லாமே எது மூலமாக கிடைக்குதா? நம்முடைய பிராரப்த வசத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த யோகிகளுக்கு இந்த பிராரப்த வசத்தினால் இந்த வகையான உடல், இந்த வகையான இடம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த பிராரப்தம் அவர்களுக்கு ஆன்மீக தடையாக இருக்காது. ஏன்னா பகவான் சொல்வாரு, சர்வதா வர்த்தமானோபி, அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் என்னிடத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த பிராரப்தம் நம்ம பார்க்கும்போது அவர் அந்த மாதிரி இருக்காரே தவிர அந்த பிராரப்தம் அவருக்கு ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்காது அப்படின்னு பகவான் சொல்றார். அவனுடைய பிராரப்தம் எப்படி இருந்தாலும் அவன் என்னிடத்தில் தான் இருக்கிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து. பொதுவாக நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை மற்றும் இந்த வேலை, இந்த குடும்பம், இந்த சூழல் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா ஏதோ நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். நம்ம பெர்ஃபெக்ஷன் அப்படின்னா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். அப்படி எனக்கு இது எதிர்பார்த்தேன், நான் இது கிடைக்கல, எனக்கு அது எதிர்பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. இப்போ இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு தலையெழுத்து, என்னுடைய தலையெழுத்து, நான் இங்கே இருக்கிறேன், இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கற்பனை நம்மளே பண்ணிக்கிறோம். மேலும் அப்பேற்பட்ட அஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மோட்சம் என்பது
நம்முடைய குடும்பத்தையோ நாம் இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலையோ அந்த வேலையிலையோ விட்டுட்டு இதை விட பெட்டர் ஒரு பெரிய தேனும் பாலும் வருகின்ற நதி பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம். இதுதான் நமக்கு மோட்சம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ரொம்ப லக்ஸுரியஸாக கந்தர்வ லோகத்தில் இருக்கிற மாதிரி என்னமோ நம்ம நினச்சி இதுதான் மோட்சம் அப்படிங்கிறத நம்ம கற்பனை செய்து கொள்கிறோம். மோட்சம் என்ன நினைக்கிறான்னா, மோட்சம் என்றால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது, எங்கேயாவது மலை பிரதேசத்தில் உயர்ந்த இடத்தில் காய் பழங்கள் மரங்கள் செடி கொடிகள் நிறைந்த இடத்தில் அழகான இடத்துல போய் இருப்பது தான் மோட்சம் என்று நினைக்கிறாங்க. இவர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அஞ்ஞானிகள் அதிருப்தியில் இருப்பதால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மோட்சம் என்பது நான் எங்கு இருக்கிறேனோ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் திருப்தியாக இருப்பது தான் மோட்சம். இதுதான் ஞானிகள். நம்ம இதுதான் முன்னாடி பார்த்துருக்கோம். 29, 27, 8 பார்த்துருக்கோம் இந்த ஸ்லோகத்தில். நான் என்ன நினைக்கிறேன் அதாவது நான் என்ன நினைக்க எதையும் ஏற்றுக்கொள்ளாதுதான். அதாவது இந்த வாழ்க்கை எனக்கு வந்தது நான் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் தான். ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொண்டால். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, நீ இருக்கிற இடத்திலேயே நீ திருப்தியாக இருக்கணும். ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொண்டு அது அப்படி நம்ம வாழ்க்கை. ஏன்னா நமக்கு நம்முடைய பிராரத்தம் இது அப்படின்னு நமக்கு அந்த ஏற்றுக்கொண்ட பக்குவம் வந்த மனதில் தான் நமக்கு அந்த தெளிவு வரும். அப்பேற்பட்ட ஞானிகள் எப்பேர் பகவான் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் இருக்கிறான். அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உண்மையை புரிந்து கொண்டனால் அவன் என்னிடத்தில் இருக்கிறான் அப்படின்னா. இந்த ஞானம் வந்த பிறகு யார் எங்கு இருக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த இடத்திலே அவர்கள் ஆனந்தமாக திருப்தியாக இருக்கிறார்கள். இதில் என்ன நடக்கிறது என்றால், நான் இப்படி இருக்க வேண்டும், நான் அப்படி இருக்க வேண்டும், இதுதான் மோட்சம் என்று நாம் கற்பனை செய்து கொள்கிறோம். அது மோட்சம் கிடையாது. ஏன்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஏன்னா இவர் அப்படி சொல்லியிருக்காரு, இவர் அப்படி சொல்லியிருக்காரு, அதனால் இந்த நிபந்தனையோடு இருப்பது தான் மோட்சம் என்று சொல்கிறது. நம்ம கற்பனை செஞ்சுக்கிறோம். ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இருப்பது தான் மோட்சம். எந்த சூழ்நிலையிலும் அவன் இந்த ஞானி திருப்தியாக இருப்பான். அதனால தான் சர்வதா வர்த்தமானோவி, அவன் என்ன செய்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவன் திருப்தியாக இருப்பான். அப்படிப்பட்ட ஞானி என்னிடத்திலே இருக்கிறான் என்று பகவான் சொல்கிறார். நாம் காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளோட கற்பனை என்ன நினைக்கிறோம்னா, 1 மணி நேரம் நான் தியானம் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஏதோ நம்முடைய நல்ல நேரம், இந்த தியானம் ரொம்ப சிறப்பாக நடந்தது, இன்றைக்கி 1 மணி நேரம் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது, எப்படி 1 மணி நேரம் போனதுன்னே தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கி தியானம் ரொம்ப சிறப்பாக இருந்தது, 1 மணி நேரம் போனதே தெரியல அப்படின்னு நம்ம நினச்சி பெருமைப்பட்டுக்குவோம். அதே 1 மணி நேரம் வீட்டை சுத்தம் செய்கிறோம், அல்லது 1 மணி நேரம் தோட்ட வேலை செய்கிறோம், அல்லது மற்றவங்களுக்கு ஏதோ உபகாரம் செய்கிறோம்னு நினைக்கிறோம்னா அது நாம் தியானம் என்று நினைப்பதில்லை. ஆனால் இங்கே ஞானிகளை பொறுத்தவரை தோட்ட வேலை செய்தாலும் சரி, யாருக்காவது உதவி செய்தாலும் சரி, அல்லது வீட்டை சுத்தம் பண்ணாலும் சரி, அல்லது தியானம் சொன்னது எல்லாமே அந்த இறைவனுடைய எண்ணத்தோடு, அதாவது இறைவனை நினைத்து கொண்டு செய்வதால் எல்லாமே தியானம்தான். ஆனால் நம்ம அப்படி நமக்கு நம்ம அப்படி நினைப்பதில்லை. வீட்டை சுத்தம் செய்கிறது அல்லது தோட்ட வேலை செய்கிறது அல்லது மற்றவங்களுக்கு கீழான வேலைன்னு நினைக்கிறோம். அது தியானத்துக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு நம்மளே கற்பனைக்கிறோம். ஆனால் ஞானியை பொறுத்தவரை தியானம் செய்வது, சுத்தம் செய்வது, சமையல் செய்வது, தோட்ட வேலை செய்வது எல்லாம் இறைவனுடைய வேலை என்று நினைக்கிறான். அதனால்தான் அவன் எதை செய்தாலும் திருப்தி அடைகிறான். காரணம், அவன் என்னையே நினைக்கிறான். அதாவது இறைவனை, பகவானையே நினைத்து கொண்டிருக்கிறான், என்னிடத்திலே இருக்கிறான் என்று சொல்கிறான். அதாவது இந்த என்னிடத்திலே இருக்கிறான் என்றால் என்ன பொருள் என்றால், தத்துவத்தில் இருக்கிறான், உண்மையில் இருக்கிறான், என்னுடைய சொரூபத்தில் இருக்கிறான், அதாவது அவனுடைய சொரூபத்தில் இருக்கிறான் அப்படின்னு பொருள். அப்பொழுது அவர்கள் துயரப்பட மாட்டார்கள். ஆகவே நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை, இந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு திருப்தியாக இருப்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். அப்படிப்பட்டவன் என்னிடத்திலேயே இருக்கிறான் என்று பகவான் சொல்றாரு. இதனுடைய இன்னொரு விளக்கம் அப்படி என்னன்னா அப்படின்னு பார்த்தோம்னா,
நான் ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்கிறேன். பகவான் சொல்கிறார், சர்வபூதஸ்திதம் சொன்னார் இல்லையா, நான் ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்கிறேன் என்று பகவான் சொல்றார். அதான் பஜத் ஏகத்துவம் அஸ்திகம். இதன் பொருள், இந்த யோகி ஏகத்துவம், ஒரே ஒரு இறைவன் பிரம்மன் ஆத்மன் எல்லாமாக வியாபித்திருப்பதாக பார்க்கிறான், எல்லாமாக இருப்பதாக பார்க்கிறான். எல்லா உயிர்களிலும் அந்த பரம்பொருள் தான் இருக்கிறார், ஒன்று விடாமல் எல்லா இடத்திலும் இருக்கிறார். பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உயிருள்ள ஜீவன் உயிரற்ற ஜீவன் என்று யார் பிரித்தார்கள் அப்படின்னு கேட்கிறார். அதாவது எப்படின்னா, நம்ம போன வகுப்பிலே சொன்ன மாதிரி பிராணன் இருந்தால் அதுக்கு பிராணி, பிராணன் இல்லை என்றால் அது ஜடம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய சாஸ்திரத்திலும் சொல்லுது, பகவான் ராமகிருஷ்ணன் சொல்றாரு, ஜாதஸ்தி ஹி துருவம் மிருத்யு துருவம் ஜென்மம் மிருதஸ்யவ தஸ்மாத் அபரிஹாரியத்தே நத்தும் சோசிக்கும் அர்த்தசின்னு சொல்லி 2வது அத்தியாயம். நம்ம போன கிளாஸ்லேயே நான் சொன்னேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா அது உயிருள்ளது. எப்படி உயிருள்ளது தெரியும்? அது மண்ணை தோண்டி மண்ணில் புதைச்சோம்னா 2 நாள் தொழுது வரும். அதே வேக வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகிடும்? வேக வைக்கும்போது அது செத்து போயிடும், அதாவது ஜடமாயிடும். அதுக்கப்புறம் நமக்குள்ளே கலந்து மீண்டும் உயிர் தரும், நம்மளாக மாறிடும். அதுதான் சொன்னார். இங்கே பஜதி இந்த வார்த்தை மிக அருமையான வார்த்தை. இதன் பொருள் என்னன்னா, பக்தி பாடல்கள் பாடுவது அல்லது வேத பாராயணம் பண்ணுவதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த பஜதி அப்படிங்கிற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் நிழல் என்று பொருள், இன்னொரு பொருள் சேவை என்று பொருள். பஜ சேவையா, அதாவது தேவைப்படுபவர்களுக்கு சேவை செய்வது. உதாரணமாக பசியில் இருப்பவனுக்கு உணவு கொடுப்பது, குளிரில் இருப்பவனுக்கு துணி கொடுப்பது, நோயுற்றவனுக்கு மருந்து கொடுப்பது, கல்வி இல்லாதவனுக்கு கல்வி கொடுப்பது, கண் தெரியாதவனுக்கு காது இயலாதவனுக்கு அறியாமல் இருப்பவனுக்கு, ஏழையில் இருக்க பணக்காரனுக்கு நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியுமோ. ஆக இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு என்று புரிந்து கொண்டு அவரை சேவை செய்வது. அதாவது இந்த ஜீவன் இறைவனுடைய நிழல் அப்படின்னு நினைச்சு நம்ம சேவை பண்ணணும் அப்படிங்கிறது. இவ்வாறு இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் இறைவனாக பார்த்து நம்முடைய மனதில் என்ன மாற்றம் ஏற்படும்? அப்படி எல்லாவற்றையும் இறைவனாக பார்த்தால் நம்முடைய மனதில் என்ன மாற்றம் ஏற்படும்னா, நாம் ஒரு நோயுற்ற அல்லது துன்பப்படுகின்ற ஒருவரை பார்க்கிறோம் நினைக்கிறோம், ஒருத்தனை பார்க்குறோம். அப்போ அவன் மேல் பரிதாபப்பட்டு அவனை பரிதாபப்படுவோம் அல்லது அவனை கடந்து செல்வோம். ஒருவேளை அந்த துன்பப்படுகின்ற மனிதனை பார்த்து அவனுக்கு உதவி செய்தாலும் மிக அளந்து உதவி செய்வோம். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே இதுகளை செய்யக்கூடாதுங்கிற நம்மளே முடிவு பண்ணுவோம். இந்த நேரத்தில் அந்த நோயுற்ற மனிதன் அந்த தெய்வீக நிழலாக நாம் நினைக்கும் போது, அதாவது நோயுற்ற மனிதனை நம்ம தெய்வீக மனிதனுடைய, அதாவது இறைவனுடைய நிழலாக நாம் நினைக்கும் பொழுது என்ன செய்வோம்? நாம் இறைவனை பார்ப்பதில்லை, நம்ம இறைவனை பார்த்ததில்லை. ஆனால் இந்த தெய்வீக மனிதன் இறைவனுடைய நிழல் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது. ஆகவே முதலில் நம்முடைய சாஸ்திரம் குரு சொல்கின்ற அந்த வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு, அதாவது சிரவண மன்னங்களை நினைத்து எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்க நாம் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த தெய்வத்தினிடம் அன்பு செய்வது, அதாவது எல்லாவற்றையும் இறைவனாக பார்த்து புரிந்து கொண்டால் பிறகு நம்மளால் அன்பு செய்ய முடியும், அவருக்கு சேவை செய்ய முடியும். அதாவது அவருக்கு அன்பு செய்தால் பிறகு ஆட்டோமேட்டிக்காக சேவை செய்ய தூண்டும். இந்த பாவத்தில் தான் யோகிகள் இறைவனை தன்னிடத்தில் மற்றும் எல்லா இடத்திலும் பார்க்கிறார்கள். அவனைத்தான் யோகி யுக்தன் ஞானி என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட யோகி சர்வதா வர்த்தமானோகி. இந்த யோகிகள் உடல் மனம் நம்மை போல அவர்களுக்கும் உடல் மனம் உண்டு. அதனால் யோகிகள் நம்மை போல நம்மில் ஒருவனாக அவர்கள் காணப்படுவார்கள். அவர் உண்பது, உறங்குவது, அவர்களுக்கு கோபம் வருவது, சில நேரத்தில் கோபத்தில் மற்றவர்களை அடிப்பது எல்லாமே நம்மை போலத்தான் இருக்கும். அந்த சில அதே மாதிரி அவர்களுடைய செய்கின்ற செயல்கள் தர்மத்தின் காரணமாக சிலர்
மற்றவர்களை கொல்லவும் நேரிடும். அதாவது கொல்லவும் நேரிடும்னா எப்படி அப்படின்னா, ஒரு யோகி படைத்தலைவராக இருக்கிறார், அல்லது ஒரு படையிலே, ஒரு போர் படையிலே சிப்பாயாக இருக்கிறார் என்றால், அவருடைய தர்மம் தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக எதிரி நாட்டு போர் வீரர்களை கொள்வதில் தவறில்லை, தர்மம், அதுதான் தர்மம். அதனால எதிரி நாட்டு கொள்றதுனால ஒரு ஜீவனை கொள்றானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. அதனால இந்த யோகிகள் நம்மை போல உடலும் மனமும் உடையவர்கள். அவர்கள் செய்கின்ற எல்லாமே தர்மத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள். அப்படி செய்வதனால் எந்த தவறும் இல்லை. அந்த செயல்கள் மூலமாக அவர்கள் இறைவனை வழிபாடாக செய்கிறார்கள். அதாவது இந்த செயல்களே அவர்கள் செய்கின்ற செயல்களே இறைவனுடைய வழிபாடாக அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு பேர் புகழுக்காக, தன்னுடைய தலைவனுடைய கட்டளைக்காக அவர்கள் செய்கிறார்கள். பேர் புகழுக்காக அவர்கள் செய்யவில்லை. தன்னிடத்தில், அதாவது அவர்கள் அந்த செயல்கள் செய்வதன் மூலமாக இது இறைவனுடைய கட்டளையாக அவர்கள் செய்கிறார்கள். எப்படி ஒரு திருப்பானாழ்வார் செஞ்ச மாதிரி அவர்கள் தன்னுடைய ச யோகி மை வர்த்ததே, இப்படிப்பட்ட யோகி என்னிடத்திலே இருக்கிறான். அதாவது இவ்வாறு மேலே சொன்ன அந்த யோகி யார், எல்லா இடத்திலும் என்னையே பார்க்கிறான், அப்படிப்பட்ட யோகி என்னிடத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் என்னுடன் எப்படி உறவாடுகிறார்கள், நானும் அவனும் ஒன்று என்ற ஒரு பாவத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஏதோ ஒரு ஆன்மீக பயிற்சியினால், அதாவது ஏதோ ஒரு ஆன்மீக பயிற்சினால் இப்படி நாம் எல்லா இடத்திலும் இறைவனை பார்த்து நம்ம அவர்கள் சேவை செய்வதன் மூலமாக இது ஒரு ஆன்மீக பயிற்சி அப்படின்னு சொல்லி, அதான் கர்மயோகம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அதனால் அவன் எப்பொழுதும் என்னிடத்திலே இருக்கிறான். அப்படி எல்லா ஜீவனும் அப்படின்னா, எல்லா ஜீவனுங்கிறது நிழல், பரம்பருடைய நிழல். அவர்களை பார்த்து சேவை செய்யும் போது அவர்கள் என்னிடத்திலே இருக்கிறார்கள், என்னுடன் உறவாடுகிறார்கள் அப்படின்னு பொருள். அதனால தான் எப்பொழுதும் என்னிடத்திலே இருக்கிறான் என்று பகவான் சொல்கிறார். பகவான் ராமகிருஷ்ணனுடைய உபதேசம் எதிலிருந்து வந்ததுன்னா, இந்த ஜீவசேவை சிவசேவை. ரெண்டாவது நம்முடைய ராமகிருஷ்ணன் மிஷன், ராமகிருஷ்ண மடத்தினுடைய மோட்டோ, அதாவது குறிக்கோள் என்னன்னா, ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய கருத்து என்னன்னா, நம்முடைய ராமகிருஷ்ணன் மிஷன், ராமகிருஷ்ண மடத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த ஸ்லோகம் தான். பகவான் ராமகிருஷ்ணரை இஷ்ட தெய்வமாக யார் நினைக்கிறார்களோ, சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஸ்லோகம் நன்றாக புரியும். அதாவது இந்த ஸ்லோகத்தை ஆழ்ந்து படித்தால் அவருடைய குருதேவர் ராமகிருஷ்ணருடைய உபதேசங்கள், சுவாமி விவேகானந்தர் கருத்து நன்கு புரியும். மேலும் இந்த ராமகிருஷ்ணன் மிஷன், ராமகிருஷ்ணன் வருவதற்கு காரணமே இந்த ஜீவசேவை சிவசேவை, அது இந்த ஸ்லோகத்தில் இருந்துதான் நமக்கு வந்தது. இதை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். நான் தட்சிணேஸ்வரத்தில் பகவான் ராமகிருஷ்ணரோடு வைஷ்ணவ பக்தர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கின்ற 3 முக்கிய அடிப்படை கருத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியும் உங்களுக்கு? நாமே ருச்சி, இறை நாமத்திலே ருசி அறிவார் மீண்டும். அதாவது எப்பவுமே நமக்கு ருசியாக இருந்தால் தான் அது மீண்டும் மீண்டும் வேணும்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாமே ருச்சி வரணும் நமக்கு. ஏன்னா பொதுவாக நம்ம ஹோட்டலில் போகிறோம், ஒரு ஹோட்டலில் போய் மெனு கார்டு கொடுத்தோம்னா எது நமக்கு முன்னாடி சாப்பிட்ட அனுபவம் இருக்கிறதோ, அது ருச்சி நமக்கு மனதில் இருக்கிறதோ, அதைத்தான் நம்ம மீண்டும் ஆர்டர் பண்ணுவோம். அதனால் நாமே ருச்சியை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் வைஷ்ணவ சேவா, அதாவது பக்தர்களுக்கு சேவை. நம்மால் முடிந்தவளை நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு மற்றவர்கள் சேவை செய்ய வேண்டும். இங்கு வைஷ்ணவ சேவா என்பது விஷ்ணு பக்தர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா பக்தர்களுக்கும் சொல்வது. எல்லா பக்தர்களுக்கும் அவர் சேவை. 3வது ஜீவ தயா. இதன் பொருள் எல்லா உயிர்கள் மீது இரக்கம், தயை கொள்வது. பகவான் ராமகிருஷ்ணன் இந்த 3 கருத்துக்களை கேட்டவுடன் முதல் 2 கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த ஜீவ தயா, ஜீவன் மேல் கருணை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த 3வது கருத்தை கேட்டவுடன் அவர் சமாதியில் ஆழ்ந்தார். பிறகு சிறிது நேரத்துக்கு பிறகு அவர் சாதாரண நிலைக்கு வந்து, இந்த என்ன ஜீவனுக்கு தயாவா, நீ யார், நீயும் ஒரு அற்ப புழுதானே அப்படின்னு பகவான் சொன்னார். அதன் பொருள் என்றால், நீயே உனக்கு யார் என்று தெரியாது. நீயே யார் என்று தெரியாதுன்னா உன்னுடைய உண்மையான சொரூபம் தெரியாது. நீ மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ண போறியா? நீ அவங்களுக்கு யாருன்னு கேட்கிறாரு. நீ அந்த சிவன் என்று உணர்ந்தால்தான் நீ மற்றவனை சிவனாக பார்க்க முடியும். இதுதான் முக்கிய கருத்து.
அப்போ நீ யாருன்னு தெரியாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி தயா பண்ண முடியும்? நீ சிவன் என்று உணர்ந்து கொண்டால் மற்றவர்கள் எல்லாம் சிவன் என்று தானாக உணரும். மற்றவர்கள் எல்லோரும் சிவன் தான் என்பது புரியும். அப்பொழுது யாருக்கு யார் தயை செய்வது? உண்மையிலே யாருக்கும் அந்த உண்மை அறியாதால் தயா செய்கிறார்கள். இந்த தயாவின் மூலமாக, அந்த கருணை மூலமாக உன்னுடைய அகங்காரம் இன்னும் அதிகமாகும். அதாவது அகங்காரம் அதிகமாகனா நான் உயர்ந்தவன், நான் பணக்காரன், எனக்கு எல்லாமே இருக்கு, நான் அவனுக்கு கொடுக்குறேன், அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அகங்காரம் நமக்கு வளர்ந்துடும். அப்பொழுது இந்த அகங்காரமே நமக்கு ஆன்மீக தடையாக இருக்கும். ஆகவே ஜீவ தயா அல்ல, ஜீவ சேவா அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார். சக மனிதர்களை தன்னை போல சிவனாக பார்த்து சேவை செய்வது. இந்த விஷயத்தை சுவாமி விவேகானந்தர் அந்த கூட்டத்தில் கேட்ட உடனே பகவான் சுவாமி விவேகானந்தர் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தோன்னு சொன்னார், இன்று நான் ஒரு மிக உயர்ந்த தத்துவத்தை பகவான் ராமகிருஷ்ணன் புரிந்து கொண்டேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் இந்த உண்மையை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு இதை பேஸ் பண்ணி தான் இந்த ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மடம் அந்த ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷனுடைய குறிக்கோள் என்னன்னா, ஆத்மனோ மோட்சார்த்தம் ஜெகத்ஹிதாயச்ச. ஹிதாய என்றால் இந்த உலகத்திற்கு நன்மை செய்வது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதாவது நன்மை இந்த உலகத்துக்கு நம்ம செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, நம்மிடத்தில் அதாவது உண்மையான பொருள் என்னன்னா, உலகத்துக்கு நன்மை செய்வது பொருள் அல்ல. ஹிதம் என்றால் ஹிதா அப்படின்னா நன்மை செய்வதுன்னு பொருள். உலகம் நம்மிடத்திலிருந்து வேறுபட்டது அல்ல. எப்படி நாம் தெய்வீகத்தன்மை கொண்டவர்களோ அதே போல இந்த உலகமும் தெய்வீகத்தன்மை கொண்டது. அதே நேரத்தில் இரண்டு தெய்வீகத்தன்மை அல்ல, இரண்டும் ஒன்று தான். நான் வேறு ஒரு தெய்வத்தன்மை, இந்த உலகம் ஒரு தெய்வத்தன்மை இல்லை, ரெண்டும் அல்ல, ரெண்டும் ஒரே ஒன்று தான். எல்லாம் இந்த தெய்வத்தன்மை. இந்த உலகம் என்பது நாம் நம்முடைய மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை செயலாக வெளியே வரும்போது தெரிகிறது இது உலகம் என்று நாம் நினைக்கிறோம். அதாவது நம்முடைய மனதில் இருக்கின்ற விஷயம் செயலாக வெளியே வரும்போது இது உலகமாக தெரிகிறது. இதுதான் ஜெகத், இதுதான் உலகம். ஸோ நம்முடைய எண்ணம், பழக்க வழக்கங்கள், நம்முடைய செயல்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் நல்லது கெட்டது என்பது நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நல்லது செய்ய முடியும், அப்போ தான் நமக்கு உலகத்தில் நல்லது செய்ய முடியும். ஸோ ஆத்மனோ மோட்சார்த்தம், நம்முடைய சொந்த விடுதலைக்காக. ஆத்மனோ மோட்சார்த்தம்னா நம்முடைய சொந்த விடுதலைன்னா மோட்சத்துக்காக. அதே நேரத்தில் இந்த உலக நலனுக்காக, ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நாம் பயன்படுத்தும் கண்ணாடி நம்முடைய முகத்தில் இருக்கின்ற அழுக்கை அல்லது நம்முடைய தலையில் இருக்கின்ற வெள்ளை முடி நரையை நமக்கு காட்டுகிறது. பிறகு நாம் அதை இந்த கண்ணாடியை பார்த்து நாம் சரி செய்துக்கலாம். அதுபோல இந்த உலகம் ஒரு சமுதாய கண்ணாடியாக நாம் உண்மையிலே நல்லவர்களா, ஆன்மீகத்தில் முன்னேற்றுகிறோமா இல்லையா என்பதை காட்டுகின்ற ஒரு கண்ணாடி இந்த உலகம். நாம் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்கிறோமோ, நாம் என்ன செயல் செய்கிறோமோ அது, அதாவது நமக்கு 4 பேருக்கு நல்ல பேர் வேணும் அப்படின்னு செய்தோம்னா அது இது கிடையாது. நாம் உண்மையிலேயே அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய இந்த உலகத்தை சேவை செய்வது என்றால் நமக்கு நாமே நாம் சேவை செய்து கொள்வது என்று பொருள். நாம் செய்கின்ற செயல் 4 பேருக்கு நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்சுவலாக உண்மையே இந்த உலகம் என்பது நான் வேறு, அது உலகம் வேறு அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு நாம் சேவை செய்வது என்பது நமக்கு நாம் சேவை செய்வது போல இதை நாம் அறிந்து கொண்டால், இதை தான் ஆத்மனோ மோட்சார்த்தம், என்னுடைய மோட்சத்திற்கு நான் இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று சுறுசுறுப்பாக ஏதாவது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று செய்தால் அம்மாவும் எதாவது சொல்லுவாங்க, ஜீவசேவையே சிவசேவை அப்படின்னு சொல்லி. அம்மாவும் பார்த்தீங்கன்னா இதில் அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா, அம்மா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பார்கள். ஸோ சர்வபூதஸ்திதம் யோமா, நான் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் உள்ளே இருக்கிறேன். இதன் பொருள் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஜீவராசிகளிலும் நான் எல்லாம் உயிருள்ள உயிரற்ற எல்லா ஜீவராசிகளும் இருக்கிறேன். இதுதான் நம்முடைய இந்து மதம், வைதீக மதம் நம்புகிறது.
இந்த பூமியை அதனால்தான் பூமாதா, தண்ணீருக்கு ஜல தேவதா, அக்னி தேவதா, நெருப்பை வாயு தேவதா அப்படின்னு எல்லாத்தையும் தேவதையாக பார்க்கிறோம். அதாவது எல்லாமே இறைவனாக பார்க்கிறோம். மேலும் நம்முடைய தென்னிந்தியாவில் பஞ்சபூத ஸ்தலம் இருக்கிறது. எல்லாம் அந்த பஞ்சபூதம், அந்த பஞ்சபூதங்களும் இறைவனாக நாம் பார்க்கிறோம். அதில் ஆகாசம் சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமானே சித்தாக, சித்னா ஆகாசமாக இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதே மாதிரி வாயு லிங்கம், மற்ற அக்னிலிங்கம், ஜலலிங்கம் எல்லாமே இந்த பஞ்சபூதங்களும் லிங்க வடிவமாக இறைவனாக நாம் பார்க்கிறோம். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறால் எப்படி இருக்கிறார்? எல்லா உயிர்களிடத்திலும் உள்ளே இருக்கிறார், வெளியே இருக்கிறார் அப்படின்னா. அதாவது உள்ளே இருக்கிறார் அப்படின்னா ஒரு தண்ணி எடுத்துக்கிறோம் கொஞ்சம். அது ஒரு தண்ணியை வந்து ஜக்கில் ஊற்றினோம்னா என்ன ஆகும்? ஜக்குக்குள்ளே தண்ணி இருக்குது, அப்படி பொருள் அல்ல. அப்போ என்ன ஆகும்? ஜக்கு வேற, நான் வேற, நம்ம இந்த மாதிரி தண்ணி வேறன்னு இருக்கும். ஆனால் அப்படி பார்க்காம எல்லா உயிரிடத்திலும் அவன் இருக்கிறான் என்றால் உள்ளேயும் இருக்கிறார், வெளியிலேயும் இருக்கிறார். இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை. இதுதான் எல்லா உயிர்களும் இருக்கிறான் என்று பொருள். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளியே உள்ளே இருக்கிறார், வெளியே இருக்கிறார் என்று உள்ளேயும் வெளியே எங்கும் எதிலும் இருக்கிறார். அதைத்தான் வந்து சச்சிதானந்தம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த மரம், யானை, நாய், பசு, பிராமணன் எல்லா இடத்திலும் அந்த ஒரே இறைவன் தான் இருக்கிறார். அதுதான் சித் அப்படிங்கிறோம். ஸோ இந்த உண்மையை தான் பகவான் ராமகிருஷ்ணன் பல இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த பஜ என்ற சொல்லுக்கு செயல் அப்படின்னு இன்னொரு சொல் இருக்கு. பஜனா செயல். யார் ஒருவன் எல்லா இடத்திலும் இறைவனை பார்க்கிறானோ, எல்லா இடத்திலும் இறைவனிடத்தில் எல்லாம் பார்க்கிறானோ, தட் இஸ் இறைவன் தான் உண்மையான சொரூபம். அப்படிப்பட்ட நிலையில் அவன் எந்த செயல் செய்தாலும் அது இறைவனுக்கு செய்த செயலாகிறது. சில நேரங்களில் இந்த சேவையை நாம் பார்ப்பதற்கு ஏதோ அபராதம் செய்வது போல இருக்கும். சில சேவைகள் நாம் செய்யும்போது அபராதம் செய்வது போல, அதாவது தண்டனை செய்ய கொடுப்பது போல இருக்கும். ஆனால் அதுவும் ஒரு சேவை தான். இது எப்படின்னா, யசோதா கிருஷ்ணன், யசோதா சில நேரத்தில் குச்சி வச்சு அடிப்பா கிருஷ்ணனை. அது வந்து என்னன்னா சேவை, அதுவும் ஒரு சேவை தான். எப்படின்னா அன்பு, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள் யசோதா. பிறகு அன்போடு கிருஷ்ணனை அரவணைப்பார். இதைத்தான் வந்து செய்கிறார். ஸோ இந்த 31வது ஸ்லோகத்தினுடைய கருத்து என்ன? எல்லாவற்றிலும் இறைவனை பார்ப்பது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய கருத்து. அதே போல் 32வது ஸ்லோகமும் சொல்ல போகிறாரு. இன்னும் 32வது ஸ்லோகத்தில் இன்னொரு படி அதிகமாக போய் எல்லா இடத்திலும் இறைவன் அப்படி பார்க்கின்ற ஒரு ஞானி தான் என்னுடைய பரமபக்தன், இது என்னுடைய கருத்து என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இனி 32வது ஸ்லோகம், இனி அடுத்த வகுப்பில் 32வது ஸ்லோகம் பார்ப்போம்.